அவர் பாதைகளை உண்டாக்குவார், வழிகளை திறப்பார், யாரும் உங்களை நெருங்க முடியாதபடி பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை ஆண்டவர் சொல்றார்ல, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பிரச்சனையை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு காண்கிற இந்த பொருளாதார பிசாசின் போராட்டத்தை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பயப்படாதங்க, சூழ்நிலை கண்டு கலங்காதங்க. உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். ஒரு அதிசயம் தேவை இருக்குல்ல, ஆண்டவர் பார்த்து கேட்குறீங்களா, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அது செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியம் நடக்கும். ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் தனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், இந்த காரியத்துல நடக்கணும்னு விசுவாசத்தோடு கேட்கிறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் உம்முடைய ஜனத்துக்காக அதிசயத்தை செய்தி, இவங்க உம்முடைய ஜனம், உங்க பிள்ளைங்க அதிசயத்தை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கணும், அதிசயம் நடக்கணும், மகிழ பண்ணணும். நான் விசுவாசிக்கிறேன், அதிசயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.